என்னடி வேணும் உனக்கு? அப்ப நானும் தெரிஞ்சதே இவ்வளவு நேரம் பேசாம இருந்தியா? ஆமா, இந்த தகட்டப்பா வண்டியா ஊர்ல உன தவிர வேற யார் வச்சிருக்கா? என்ன பத்தி எது வேணா பேசானே, வண்டி பத்தி ஏதாவது பேசுன? ஆமா, பெரிய பொல்லாத வண்டி. வண்டிக்கு போய் எவனாச்சும் ஹெலிகாப்டர்னு பேர் வைப்பானா? ஆளப்பாரு. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. சரி சொல்லு, என்ன விஷயம்? ஏன் ஃபோன் எடுக்கல? அது கொஞ்சம் டென்ஷனா இருந்தேன். அப்படி என்ன டென்ஷன்? அது ரொட்டி அதை தாங்க நானும் காலையில இருந்து கேட்டுட்டு இருக்கேன். எதுவுமே சொல்ல மாட்டாரு. ஒருவேளை லவ் மேட்டரா இருக்கும் போல. இதுவரை 11 டீ போயிடுச்சு. டேய் மைக் செட்டு இப்படா. நான் போறது இருக்கட்டும், நீ முன்ன வாங்கின பாக்கியை கிளியர் பண்ணு. அது எப்போ போல அக்கல் அதிகோ பார்த்துக்கலாம். ஒரு நிமிஷம். சொல்லுங்கக்கா. இந்தா பேலன்ஸை கணக்கில் எழுதிக்கோ. ஓகேக்கா. ஏய், இப்போ நீ எது காசு கொடுத்த? நீ யாடா சொல்ற? நான் கொடுத்துருப்பேன், நீ அவசரப்பட்டேன்னு சொன்னேன். ஆமா, இந்த டீ கடையில ஒரு டீயே குடிக்க முடியாது. நீ எப்படி 11 டீ குடிச்ச? வேற வழி, என் தலையெழுத்து. கேட்டுட்டு தான் இருக்கேன். சரி, நீ மாப்பிள்ளை பார்க்க கெஃபே தானே போறேன்ன, இங்க என்ன பண்ற? அதுக்கு தான் உனக்கு ஃபோன் பண்ணேன். எதுக்கு? பயமா இருக்கு, கூட வாடா. இல்ல நான் வரல, நீ போ. டேய், என்னோட லைஃபோட முக்கியமான விஷயத்துக்காக போறேன், நீயும் கூட வாடா. இங்க பார், நான் வரலன்னா வரல, நீ கிளம்பு. டேய் வாடா, ப்ளீஸ் டா, ப்ளீஸ் 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 டா, ப்ளீஸ். வந்து தொலைக்கிறேன். அனு, ஏன்டி என் லைஃப்பில் வந்தவ அப்படியே போயிருக்கலாம்ல? ஏன்டி எங்கள் அம்மா விட்டு போன இடத்துக்கு நீ வந்த? நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு இந்த ஊரே நினச்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் எனக்கு மட்டும்தான் தெரியும் அதுக்கும் மேலே இருக்க அந்த ஃபீல், நம்ம ரிலேஷன்ஷிப். இது உனக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரில. ஆனால் கவலைப்படாத, என் லவ்வை நான் உங்ககிட்ட சொல்லவே மாட்டேன். ஏன்னா என்னை என்னடா சொல்கிற? ஒரு டீ குடிக்கணுனாலும் அக்கௌண்ட்டில் வச்சு குடிச்சிக்கிட்டு இருக்கேன். அவ்வளோ ஏன், அவளுக்கு ஏதாச்சும் பொருள் வாங்கி கொடுக்கணுன்னா கூட அவகிட்ட தான்டா காசு வாங்கி கொடுத்துருக்கேன். நான் வேஸ்ட்ரா. அவளை செம்மையாக பார்த்துக்கணுன்னு ஆசை மட்டும்தான்டா இருக்குது. ஆனால் என்கிட்ட ஒன்றுமே இல்லையடா. வேலை இல்லை, காசு இல்லை. நீ சொல்லு, அவளுக்காக நான் எத்தனை கம்பெனி ஏறி இறங்கியிருப்பேன். ஆனால் எதுவும் கிடைக்கல. இப்போ மட்டும் நான் அவள் நேரில் பார்த்தேன்னு வச்சுக்கேன், அவள் கண்ணை பார்த்தா லவ்வ சொல்லுவேன். ஆனால் என் சூழ்நிலத்துக்காக லவ் சொல்கிற மாதிரி ஆயிரும்டா. அதான் ஏன் காதலிக்கிறவங்க தூரமாக இருந்து சந்தோஷப்படுறத பார்த்து நம்ம சந்தோஷப்படக்கூடாதா? நான் அப்படியே இருந்துக்கிறேன், விடு. சரிடா, இந்த லவ்வில் நீ சந்தோஷமாக இருக்கியா? முடியாது தான், ஆனால் ட்ரை பண்ணுறேன். பை, சந்தோஷமாக இருக்கணும். லவ் யூ. இப்போ மட்டும் நான் அவள் நேரில் பார்த்தேன்னு வச்சுக்கேன், அவள் கண்ணை பார்த்தா கொஞ்சம் நவறீங்களா? பைக் மட்டும் மூவ் பண்ணிக்கிறேன். என்னடா? ஒன்றும் இல்லை. ஓகேவா? அழகா இருக்கேனா? ட்ரெஸ்லாம் ஓகேவா? எல்லாம் ஓகே தான், ஆனால் அங்கே தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. என்ன, முடி சரியில்லையா? மூளை எல்லாம் ஓகே தான். அழகு பைத்தியம், வா போலாம். எது கடிச்ச? பைத்தியம் சொன்னல. கன்ஃபார்ம் பண்ணுறியா? போ, நீ போயிட்டு வா. டேய், என்ன எங்க எஸ்கேப் ஆகுற? இவ்வளோ தூரம் நான் வந்துட்டேன்ல, இதுக்கப்புறம் நான் எதுக்கு? நீ போ.
என் லைஃபோட முக்கியமான விஷயத்த முக்கியமான பர்சன் கிட்ட சொல்ல போறேன். நீ வா. இன்னும் பார்க்க கூட இல்லை, என்னமோ ஓகே சொல்கிற மாதிரி பேசுகிற. அதெல்லாம் பார்த்தாச்சு. எப்படி? சொல்ற வாடா. என்னடி உன் ஆளையே காணோம்? அதான் நானும் தேடுறேன். தேடுறியா? ஆல்ரெடி பார்த்தாச்சுன்னு சொன்னேன். ஹாய். ஹாய். ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கான்ல. இப்படிதான் ஹேர் ஸ்டைல் வைக்க சொல்லி ரொம்ப நாளா உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். கேட்டா தானே? சரி வா. ஹாய், ஐம் அனு. சஞ்சய். இவன் பிரேம், என்னோட ஃப்ரெண்ட், பட்டி அண்ட் மை எவ்ரிதிங். ஹாய் ப்ரோ. ஹாய். ப்ளீஸ் உட்காருங்க. ஏதாவது சாப்பிட்றீங்களா? ஆக்சுவலா இங்க சிக்கன் சீஸ் பீட்சா நல்லா இருக்கும். ஐ இன்சிஸ்ட் யூ டு ட்ரை இட். இல்லை வேணாம். அப்படி இல்லை, இவளுக்கு சீஸ் ஊற்றுக்காது, அதான். அது பரவாயில்ல. தட்ஸ் ஓகே, ஐல் ட்ரை. ஷியோர்? யா. ஓகே, லெட் மீ பிளேஸ் தி ஆர்டர் அண்ட் கம். ஏய், உனக்கு தான் சீஸே பிடிக்காதுல்ல, அப்போ அவன் சீஸ் பீஸ் ஆர்டர் பண்ண போகிறேன்னு சொல்கிறான், நீ ஓகே சொல்கிற? அதுக்குன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி பிடிக்காதுன்னு சொல்லவா முடியும்? மூஞ்சி வச்ச மாதிரி நீ சொல்லு. உனக்கு அவனை பிடிச்சிருக்கா? ஏய், அவன் மெனு கார்டு கூட காமிச்சு உங்ககிட்ட ஆர்டர் வேணுமான்னு கேட்கவே இல்லை, அவனுக்கு பிடிச்சிருக்குன்ற. நீ கேட்டியா? ஓகே. அனு, ரைட்? ம். வீட்டில் உங்களை பற்றி சொன்னாங்க. கேன் யூ பி மோர் டீட்டெயில்ட் அபவுட் இட்? ஏன் வேலை காலை எடுக்க போகிறீங்களா? பேட் ஜோக். இது எப்பவுமே அப்படிதான். ஐம் அனு ஃப்ரம் சென்னை. அம்மா அப்பாவோட இருக்கேன். அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாதுன்னு ஒரு ஐடி ஜாப்ல ஜாயின் பண்ணி பாதில ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கேன். பிடிச்ச ஆக்டர் ரஜினிகாந்த், பிடிச்ச கம்போசர் இளையராஜா. நைட் டைமில் ஊர் சுற்றினா ரொம்ப பிடிக்கும், அதுவும் இவனோட. அப்புறம் பிடிச்ச பிளேஸ் ஹில் ஸ்டேஷன், பிடிச்ச காட் பெருமாள், பிடிச்ச ஸ்வீட் குலோப் ஜாமுன். இது எல்லாத்தையும் விட இவளுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அது நான் தான். இது எல்லாத்தையுமே இவ கூட சேர்ந்து செய்கிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே தென், ஐ எம் சஞ்சய். ஐ எம் ரன்னிங் அ பிஸ்னஸ். மந்த்லி 1,50,000 சம்பாதிக்கிறேன். உங்களை எந்த குறையும் இல்லாமல் பார்த்துப்பேன். சரி, ஓகே, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. பட் எனக்கு சில டிமாண்ட்ஸ் இருக்கு. உனக்கு அதுக்கெல்லாம் ஓகேனா லெட்ஸ் டேக் இட் ஃபர்தர். நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன், எங்கள் வீட்டில் நான் நல்லா சம்பாதிக்கிறேன். ஸோ நீ வேலைக்கு போகணுங்கிற அவசியமே இல்லை, போகவும் வேணாம். அப்புறம் எங்கள் வீட்டில் சில ரூல்ஸ் இருக்குது. இந்த நைட் அவுட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் ஸ்டே, கெட் டுகெதர், ட்ரிப்ஸ், இதெல்லாம் நாட் அலவுட். அப்புறம் வேறு என்ன ப்ரோ அலவுடு உங்கள் வீட்டில்? ஹைஜீன் அண்ட் ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே. இந்த காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சிக்கிறது, நைட்டு சீக்கிரம் தூங்க போகிறதெல்லாம் இருக்கணும். வீட்டில் எங்கள் அம்மா ட்ரெஸ் கோட்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இந்த ஜீன்ஸ் எல்லாம் நாட் அலவுட். அப்புறம் துப்பட்டா போடுறதை மெயின்டைன் பண்ணுங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஓகேனா மேபி எங்கள் அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சு உங்ககிட்ட பேச சொல்கிறேன். வேணாம் சொல்லு, 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 வேணாம் சொல்லு. எனக்கு ஓகே. குட். ஏய், என்னடி ஆச்சு உனக்கு? அவன் என்னென்னமோ சொல்கிறான், நீ எதுக்குமே எதுவுமே சொல்லாமல் ஓகே சொல்கிற? வேற என்ன பண்றது? அவன்கிட்ட எல்லாமே இருக்கு. ஆனால் உன் ஃப்ரீடம் இல்லையே. இங்க பாரு, 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒன்று ஃப்ரீடமோட வாழ்கிற சந்தோஷமா, இல்லை லக்ஸரியோட வாழ்கிற சந்தோஷமா?
வாட் ஹேப்பன்? nothing. அப்புறம் மேரேஜ் பற்றி வேற எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் எனக்கு கிடையாது. எனக்கும் ஓகே தான். அவன்கிட்ட எல்லாமே இருக்கு. அண்ட் உங்களுக்கு வேற ஏதாவது கன்சர்ன்ஸ் இருந்ததுன்னா ஃப்ரீடமோட வாழ்ற சந்தோஷமா, எங்களோட ஃபேமிலியில் எப்பயுமே லக்ஸரியோட வாழ்ற சந்தோஷமா? ஓகே யா இருந்தாலும் முதல்ல எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அப்போ தான் எங்களுக்கு இங்கே பாரு அனு, இங்கே ஃப்ரீடமாக வாழ்கிறது தான் சந்தோஷமே. ஐ லவ் யூ. What the heck is happening? அரைச்சி நிறுத்து அனு. நீ எதுக்கு இந்த டிசிஷன் எடுத்தேன்னு எனக்கு தெரியல. ஆனால் உனக்கு என்ன சந்தோஷன்றது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும். அது இல்லாமல் உன்னால் வாழ முடியாது கூட எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் எதுக்கு எவனுக்காகவும் உன் சந்தோஷத்தை விட்டு கொடுக்குற? என் கூட வாழு, எனக்காக ப்ளீஸ். அனு, இப்போவே சொல்கிறேன், இவன் உன் லைஃப்பில் இருந்தான்னா இந்த கல்யாணம் நிச்சயமாக நடக்காது. சரி ஓகே. பட் அதுக்கு முன்னாடி ஐ ஹாவ் யூ டிமாண்ட்ஸ். எனக்கு என்னை நல்லா பார்த்துக்கிற ஒரு ஹஸ்பண்ட் தான் வேணும். அதனால் நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் பார்க்குறத நிறுத்திடுங்க. லேட் நைட் வெளில போகிறது எனக்கும் கஷ்டம்தான். நம்ம 12 AM ஸ்டார்ட் பண்ணி ஏர்லி மார்னிங் 4 AM வரைக்கும் ஊர் சுற்றலாம். எப்படியும் அடுத்த நாள் நிச்சயம் தூக்கம் வரும். நான் 12 PM எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தூங்கிக்கிறேன். அப்புறம் இந்த ட்ரெஸ் கோட் அதை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறத விட உங்கள் மம்மி சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். இது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் யா ஆல்மோஸ்ட் அவ்வளோதான். இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் பேசுங்க மிஸ்டர் சஞ்சய். ஏய், என்ன விளையாடுறியா? நான் உங்களை எவ்வளோ மரியாதையாக மிஸ்டர் சஞ்சய்னு கூப்பிட்டேன். நீங்கள் சரிடா, ஆமாடா, விளையாடுறேன்டா. என்னடா பண்ணுவ? உனக்காக நான் என்ன மாற்றிக்கிட்டு இவனை விட்டுட்டு வரணுமா? இவன் யார் தெரியுமா? ஏய், இவன் ஏதோ ரோட்டில் போகிற நாய் தான் நடிப்பேன். இவனுக்காக என்ன பகச்சுக்கிறியா? பொடா புடுங்கி, இவனையா நாயின்ற? இவன் என் ஆளுடா. எங்களுக்குள்ள அப்படி ஒரு லவ் இருக்கு. லவ். ஆக்சுவலி நீ உனக்கு லைஃப் பார்ட்னர் தேடல, உன் லைஃப்க்கு ஒரு அடிமையை தேடுற. அப்படிப்பட்ட உனக்கெல்லாம் இவன் எவ்வளோ பெட்டர். நீ எல்லாரும் பொம்பளை. தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க, சாவடிச்சிருவேன். சிப்ப அவளை செமையா பார்த்துக்கணும்னு ஆசை மட்டும்தான்டா இருக்கு. ஆனால் என்கிட்ட ஒன்றுமே இல்லையா. வேலை இல்லை, காசு இல்லை. நீ சொல்லு, அவளுக்காக நான் எத்தனை கம்பெனி ஏறி இறங்கியிருப்பேன். ஆனால் எதுவும் கிடைக்கல. இப்போ மட்டும் நான் அவள் நேரில் பார்த்தேன்னு வச்சுக்கேன், அவள் கண்ணை பார்த்தா லப்ப சொல்லுவாள். ஏய், ஒரு நிமிஷம் எடுத்தேன். சாரி உன்னை லவ் பண்ணதுக்கு. ஏய், ஒருத்தன் இங்கே அழுதுகிட்டு இருக்க, நீ பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீ அழறத பார்க்குறேன். அதான் சிரிப்பு வந்துருச்சு. சரி சொல்லு, ஏன் அழற? எனக்கு பயமாக இருக்கு. என்கிட்ட சுத்தமாக காசு இல்லை, பார்க்க ஒரு வேலையும் இல்லை. உன்னை எப்படி பார்த்துக்க போகிறோம்லாம் தெரில. ஆனால் என் கூட வந்தா ரொம்ப கஷ்டப்படுவேன். அதெல்லாம் விடு, நான் பார்த்துக்கிறேன்.
இன்னொரு வாட்டி ஆக்ட் பண்ணிட்டுமா?